அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தின் 114வது கூட்டம் தொடங்க இருக்கின்றது. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. தயவு செய்து எழுந்து நிற்கவும், இல்லையெனில் உங்களுடைய ஒளியை குறைத்துக் கொள்ளவும். நன்றி. இன்று நம்முடைய மன்றத்தின் தலைவர் வர இயலாத காரணத்தால் மெய்நிகர் மேடையை ஜெயபிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். மன்னிக்கவும், உதவி தலைவர் கல்வி மோகன்ராஜ் இருப்பதால் தலைவருக்கு அடுத்து அவர் என்பதால் மெய்நிகர் மேடையை மோகன்ராஜ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இன்றைய 114வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய டோஸ்ட் மாஸ்டர் வித்யாலட்சுமி என்பதால், இந்த கூட்டத்தின் நெறியாளர் என்பதால் நெறியாளரிடம் இந்த கூட்டத்தை ஒப்படைக்கிறேன். எடுத்து செல்லுங்க வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி. இன்று தலைவர் வர முடியவில்லை என்பதால் உதவி தலைவர் இன்று மோகன்ராஜ் கூட்டத்தை தொடங்கி வைத்தார். இன்று பேச்சாளராக யாராவது பேச விருப்பம் இருக்கிறதா என்பதை தெரிவித்தால் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கலாம். இல்லை என்று நினைக்கிறேன். எனக்கு இல்லை, நான் முயற்சி செய்தேன், தயாரிக்க நேரம் பத்தவில்லை, அதனால் நான் பேசவில்லை. மற்ற யாரும் வேறு யாராவது பேச்சாளராக திடீர் பேச்சாளராக களம் இறங்குகின்றீர்களா? சரி, பொது மதிப்பீட்டாளராக திட்டப்பணியை நான் 5வது நிலையை நிறைவு செய்து விட்டேன். அதை நிறைவு செய்ததான கதையை வேணால் ஒரு 4-5 நிமிடம் சொல்லி முடிக்கவா? இல்லை என்றால் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னொரு வாரமே பாத்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, சாரி ஃபார் தட். ஓகே ஓகே, தமிழ்லேயே நீங்கள் பேசலாம். பொது மதிப்பீட்டாளராக யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள்? நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சரி, இன்று குறைவான உறுப்பினர்களே இருப்பதால் உபரி சொல் மற்றும் குரல் மற்றும் இலக்கண ஆசானை நாம் விட்டுவிட்டாலும் பரவாயில்லை. ஏனென்றால் மோகன்ராஜ் அவர்களே, உங்களுடைய பணியை நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள். வழக்கமாக 3 நிலைகளாக நடைபெறும் இந்த கூட்டம் இன்று 2 நிலைகளாக நடைபெறும். திட்டமிட்ட பேச்சு பேச யாரும் முன்வராததால் இன்று உடனடி பேச்சு நடைபெறும். உடனடி பேச்சு நெறியாளர் பவானி அவர்கள் சற்று காலதாமதமாக கூட்டத்தில் வருவதால் நான் கூட ஒரு சில நான் கேட்கிறேன். சரியான நேரத்தில் வர இயலாவிட்டால் ஜெயபிரகாஷ் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து செல்வார். நீங்கள் உடனடி பேச்சை பற்றி உங்களுடைய கருத்தை எடுத்து சொல்கிறீர்களா ஜெயபிரகாஷ், அல்லது பொறுத்திருந்து பார்ப்போமா? சரி, நாம நேர கணக்கீட்டாளராக அனிதா எடுத்துக்கொள்கிறீர்களா? உங்களுடைய பணியை நீங்கள் விளக்க முடியுமா? வித்யா, என்ன கேட்டீங்க வித்யா? நேர கணக்கீட்டாளராக நீங்க நேர கணக்கீட்டாளராக இருக்க முடியும் வித்யா. நான் இன்று நமக்கு மதிப்பீட்டாளர்களுக்கான நேரமும் திட்டமிட்ட பேச்சும் இல்லாததால் உடனடி பேச்சிற்கு மட்டுமே இருக்கும் அல்லவா? உடனடி பேச்சில் 1 நிமிடத்தில்
பச்சை அட்டையும் 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன். கட்டாயமாக 1 நிமிடம் பேச வேண்டும். அதுதான் உடனடி பேச்சிற்கான முக்கியமான கால வரையறை. அடுத்ததாக நீங்கள் 2 நிமிடம் வரைக்கும் சென்றாலும் வாக்குக்கு தகுதி பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, இதுதான் நேர கணக்கிட்டலராக என்னுடைய பணி. மிக்க நன்றி. நன்றி அனிதா அவர்களே. பவானி வெற்றி கோப்பை அறிவிப்பாளராகவும் இருப்பார் அல்லவா? அனிதா அவர்களே, நீங்களே வெற்றி கோப்பை அறிவிப்பாளராகவும் பொறுப்பேற்கிறீர்களா? இருப்பார் என்றுதான் நினைக்கிறேன். பவானி வருவதற்கு காலதாமதம் ஆவதால் உடனடி பேச்சை பற்றி எப்படி என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளில் ஜெயபிரகாஷ் அவர்கள் விளக்கலாம். நீங்கள் விளக்கிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்த அளவில் இந்த கூட்டம் இன்னும் 10-15 நிமிடத்தில் முடிந்துவிடும் போல இருக்கின்றது. நபர்கள் குறைவாக இருப்பதால் பார்ப்போம். ஜெயபிரகாஷ் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் தொடங்குகிறேன். பவானி அதற்குள் வந்தால் அவர்கள் எடுத்து செல்லட்டும். உடனடி பேச்சு என்னுடைய பணி. உடனடி பேச்சு நெறியாள்கை. ஒரு மையக்கருத்தில் கேள்விகள் கேட்கப்படும். உங்களுக்கு 2 நிமிடம் கொடுக்கப்படும். அதில் உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். என்ன கேள்வி என்பது யாருக்கும் தெரியாது. உடனடியாக நீங்கள் யோசித்து பதில் சொல்ல வேண்டியதான் இந்த உடனடி பேச்சின் மையக்கருத்து. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. நான் உடனடி பேச்சை தொடங்குகிறேன். தொடங்கவா? தொடங்குங்கள். மெய்நிகர் மேடை உங்களுடையது. நீங்கள் கேள்விகளை தொடங்கலாம். நன்றி. இப்பொழுதுதான் பொங்கல் பண்டிகை முடிந்துள்ளது. பொங்கல் பண்டிகை 2 வாரங்களுக்கு முன்பு முடிந்துள்ளது. அதை பற்றியே பண்டிகைகளை பற்றியே கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் பண்டிகைகளுக்கான மகத்துவம், நம் பழைய கலாச்சார பண்டிகைகளுக்கான மகத்துவம் குறைந்து வருகிறது என்று நினைக்கிறீர்களா? அனிதா அவர்களே. இந்த கேள்வியை நீங்கள் என்னிடம்தான் கேட்பீர்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பட்டிமன்ற தலைப்பு மாதிரியே குறைந்து வருகிறதா என்று, அதிகமாக இருக்கிறதா என்று கேட்பீர்கள் என்று உள்ளுணர்வு சொன்னது. அதே கேள்வியை கேட்டதற்கு மிக்க நன்றி. அயலகத்தில் வாழும் நம்மை போன்றவர்களுக்கு பண்டிகைகளை பற்றிய, நீங்க இன்னொரு முறை அந்த கேள்வி மறுமுறை சொல்லவும், ஒரே 1 நிமிடம். இன்றைய காலகட்டத்தில் பண்டிகைகளுக்கு நம்மளுடைய கலாச்சார பண்டிகைகளுக்கான மகத்துவம் குறைந்து வருகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லையா? அயலகத்தில் இருக்கும்போது அந்த பண்டிகைகளுக்கான மகத்துவம் குறைந்து வருகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனால் எந்த பண்டிகையுமே குறிப்பிட்ட அந்த நாளில் நம்மளால் கொண்டாடவே முடிவதில்லை. முக்கியமாக சில பண்டிகைகள் சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டாடுவதற்கான சில காரண காரியங்கள் இருந்தது. அதே போல் அந்த காரணங்களுமே இன்று மறந்து விட்டன. இந்த ஊரில் நமக்கு நன்றி நவிழ்தல் நாள் இருப்பது மாதிரி தான் நம்மளுடைய பொங்கல் பண்டிகைக்கு நன்றி நவிழ்தல் என்பது உண்டு. அதே போல் ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு என்பது என்னவென்றால், நீங்கள் தனியாக ஒவ்வொரு வீட்டிலுமே அந்த கூழில் எல்லா வேம்பு சில மூலிகை பொருட்களை போட்டு குடிக்க வைக்க முடியாது என்பதற்காகத்தான் ஊர் திருவிழாவாக எடுத்து ஒரு காலநிலையை மாறும் பொழுது மக்களுக்கு அதை குடிக்க சொல்லி செய்தார்கள். அதே போல் எனக்கு தெரிந்து ஊருக்குள் அந்த கட்டுப்பாடு இருக்கும். ஒரு ஊருக்குள் இன்னொரு ஊருக்கு இருப்பவர்கள் அந்த கால நேரத்துக்குள் ஒரு 14 நாட்கள் போக மாட்டார்கள். ஏனால் அது நோய் தடுப்பதற்கு வெகுவாக பயன்படுத்தப்பட்ட காலம். இப்போது நாம் கொரோனா காலத்தில் பார்த்த அந்த ஊரடங்கு உத்தரவு மாதிரி இது உள்ளூருக்கான ஊரடங்கு உத்தரவாக இருக்கும். ஏனால் ஏதாவது ஒரு பருவநிலை மாறும்போது மட்டுமே நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த நோய்கள் பெருகி மற்ற ஊருக்கு போகாமல் இருப்பதற்கும், நம் ஊரில் மற்ற ஊர்களில் இருந்து நோய்கள் பெருகாமல் இருப்பதற்குமே இத்தகைய செய்யப்பட்டது. அதே போல் பொங்கலுக்குமே பார்த்தீர்கள் என்றால், போகிக்கு என்று நாம் என்ன செய்வோம் என்றால், வெள்ளாமை வருவதற்கு முன்னாடி அந்த பங்குனி மாதத்திலும் சரி, தைக்கு முன்னாடி இருக்கும் மாதங்களிலுமே என்ன செய்வார்கள் என்றால், அந்த கீழ் தரைகள் அன்றைய காலகட்டத்தில் களமெல்லாம் தரையாகவே இருக்கும். அந்த பூவரசம் பூ, வேம்பு, மற்ற இலைகளை போட்டே அதன் மேல் அரிசி போடுவார்கள். ஏனென்றால் பூச்சி போட்டு வரக்கூடாது என்பதற்காக. இப்படி காரண காரியங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பயன்படாதனாலோ என்னவோ பண்டிகைகளுக்கான மகத்துவம் குறைந்து விட்டதாகவே நான் இன்று நினைக்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. அடுத்த கேள்வி, இதுவும் பண்டிகையை சம்பந்தப்படுத்தி தான்.
நம்மளுடைய தமிழ் மரபுக்கென்று ஒரு சில பண்டிகைகள் உண்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அயல்நாட்டு பண்டிகைகளோ அல்லது வே- வேற்று மாநிலத்து பண்டிகைகளோ நம்மளுடைய தமிழ் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? அப்படி ஏற்படுகின்றது எந்த பண்டிகை? அதை பற்றி நீங்கள் கூறலாம், வித்யாலட்சுமி அவர்களே. உங்களுடைய கேள்வியை நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், பண்டிகைகளின் தாக்கம் எப்படி என்பதா, அல்லது இல்ல, மற்ற மாநிலங்களில் அல்லது மற்ற நாட்டின் பண்டிகைகள் நமது மக்களின் மேல் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நினைக்கிறீர்களா? நன்றி 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 நன்றி. கண்டிப்பாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கடல் கடந்து திரைக்கடலோடியும் திரவியம் தேடுவதற்காக நாம் வந்துவிட்டதால், நம்முடைய சுற்றுச்சூழலில் எந்த மாதிரியான மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் என்னென்ன கொண்டாடுகிறார்கள் என்பதை பொறுத்து நாம் பண்டிகைகளை எப்படி கொண்டாடுகிறோம், அதை எந்த விதத்தில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் என்பதும் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்துமஸ் என்பது இந்தியாவில் அனைத்து மக்களும் கொண்டாடுவார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்காவில் இங்கே நம்முடைய குழந்தைகள்லாம் பள்ளியில் படிப்பதால் அனைவருடைய வீட்டிலும் அந்த கிறிஸ்துமஸ் மரம் என்று வைப்பதால் பெரும்பாலான குழந்தைகள் நம் வீடுகளிலும் வைக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அதை மறுப்பும் சொல்ல முடியாது. சரி, ஒரு நல்ல பழக்கம் தானே என்று பல வீடுகளில் நானும் நண்பர்கள் வீடுகளில் பார்த்திருக்கிறேன். அவர்கள் நவம்பர் மாதமே ஆங்கிலேயர்களைப் போல, அமெரிக்கர்களைப் போல கிறிஸ்துமஸ் மரத்தை வீட்டில் வைத்து அலங்கரித்து அந்த பள்ளி குழந்தைகளுக்கு அவர்களுக்கு மற்ற மாணவர்களோடு பழகும்போது எங்கள் வீட்டிலும் வைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது, நன்றி நவிழல் திருவிழாவும் கூட பள்ளிகளில் எல்லாம் அதை பற்றி கட்டுரை எழுத சொல்கின்றார்கள், பேச சொல்கிறார்கள். அது தொடர்பாக கூடல், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உணவு சமைத்து கொண்டு வருவதற்கான அந்த வாய்ப்பும் பள்ளிகளில் இருக்கிறது. அதனால் அது நம்முடைய பாரம்பரியத்தில் இல்லை என்றாலும் கூட நாம் இருக்கும் இடத்திற்கு தகுந்தவாறு நாம் அந்த பண்டிகைகளையும் நமதாக்கி கொண்டு, விடுமுறை நாள் மட்டும் என்று இல்லாமல் அதை நாம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் ஏற்றுக்கொண்டு சிலதை நம்முடையதாக இங்கே ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே, அருமையான பதிவு. அடுத்த கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டாடிய மிகச்சிறந்த பண்டிகை அல்லது கொண்டாட நினைத்து சுற்றத்தாருடன் கொண்டாட முடியாமல் போன ஏதாவது சம்பவம் இருக்கிறதா மோகன்ராஜ் அவர்களே? நான் விவரிக்கப் போகும் விஷயம் எனது மனசுக்குள் மத்தாப்பு கொளுத்திய விஷயம் என்பதால், அது பண்டிகை என்றில்லாமல் நான் சென்றதே பண்டிகையாக என் இல்லத்தில் சென்ற வருடம் கொண்டாடியது எனக்கு நினைவுக்கு வருகிறது. என் மனைவி ஒவ்வொரு முறையும் சொல்வார், நாம் அமெரிக்கா வந்து 20 வருடங்களாகிவிட்டது, ஒரு முறை கூட நாம் தீபாவளிக்கு இந்தியாவுக்கு சென்றதில்லை. குழந்தைகள் சிறு வயதாக இருக்கும்போது பள்ளி விடுமுறை எடுக்க வேண்டிய பிரச்சனை இருக்காது, அப்போது சென்றிருக்கலாம், அப்போது சேமிப்பில்லை. இப்பொழுது செல்ல பணம் இருக்கிறது, ஆனால் விடுமுறை எடுக்க வாய்ப்பில்லை. சென்ற முறை நாங்கள் தாயகம் திரும்பிய போது அப்பொழுது தீபாவளி இல்லை, இருந்தாலும் நாங்கள் விடுபட்ட விடுமுறைகள் அத்தனையும், கொண்டாட நினைக்கும் அத்தனையும் சேர்த்து வைத்து கொண்டாடினோம். இரவு 11 மணிக்கு மேல் எனது அண்ணன் மகன்கள் எல்லாம் சூழ அங்கு இருக்கும் எல்லையம்மனுக்கு அபிஷேகம் கொடுத்து முடித்தவுடன் அங்கு தெருவெங்கும் ஆரவாரம், மத்தாப்பு. எனது குழந்தைகள் அப்படி ஒரு விஷயத்தை கண்டதே இல்லை. சங்கு சக்கரத்தை குழந்தைகள் இங்கு அனுபவிக்க ஒரு வாய்ப்பு இருந்ததில்லை என்பதால் அவர்களுக்கு ஒரே குதூகலம். அங்கு இருந்த 4 நாட்களும் தீபாவளி, பொங்கல் என்று அனைத்தையுமே கொண்டாடும் வாய்ப்பாக அது அமைந்திருந்தது. அதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பண்டிகை என்றாலே சூழல் மிக அவசியம். வித்யாலட்சுமியும் அனிதாவும் சொன்னது போல், இங்கு நாம் கிறிஸ்துமஸ் விழாவும் நன்றி நபலும் கொண்டாடுவதற்கான காரணம் அந்த பண்டிகையின் விமரிசை சூழலில் கலந்திருக்கிறது. நாம் மட்டும் தீபாவளி இல்லத்தில் கொண்டாடும் போது அந்த சூழல் என் இல்லத்துக்குள் மட்டும் இருக்கிறது. இல்லத்துக்குள் மட்டும் இருக்கும் அந்த சூழல் இன்பம் கொண்டு வருவதில்லை. நான் இந்தியாவுக்கு சென்று தீபாவளி அல்லாத போது பட்டாசு வெடித்த
வெடித்த போதும் கூட இன்னசெல்லாம் மத்தாப்பாக இருந்தது. சூழல் என்பது பண்டிகைகளுக்கு மிக அவசியம். நான் சென்ற முறை தாயகம் திரும்பிய போது என் இல்லத்தினர் புடைசூழ அனைவரும் இருக்க, என் தாயார் தள்ளாத நிலையிலும் படியில் அமர்ந்து நாங்கள் சந்தோஷப்படுவதை நினைத்து பார்த்து சந்தோஷப்பட்டது. என் மனதெல்லாம் சந்தோஷம், மனதெல்லாம் மத்தாப்பாக இருந்தது. அதுவே எனக்கு நினைவுக்கு வரும் சம்பவம். நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. அருமையான பதிவு மோகன் அவர்களே. நானும் உங்களைப் போல்தான் இதுவரை வெளிநாட்டிற்கு வந்ததற்கு பின் இந்தியாவில் நமது மக்களுடன் தீபாவளி கொண்டாடியதே இல்லை, பொங்கல் கொண்டாடியதே இல்லை. எப்பொழுது அந்த வாய்ப்பு கிட்டும் என்று தெரியவில்லை. நானும் உங்களைப் போல் அடுத்த முறை இந்தியாவிற்கு சென்றால் நாமளே பொங்கலும் தீபாவளியும் கொண்டாடி கொள்ள வேண்டியதுதான். நன்றி. மிக அருமையான பதிவு. குறைந்த உறுப்பினர்களே இருப்பதால் 4 நானும் நபர்கள் போட்டியில் தான். நீங்களும் போட்டியில் கலந்து கொள்ளலாம். போட்டியில் நாங்கள் கலந்து உங்களுக்கு ஒரு கொள்ளலாம். தலைப்பு யாராவது கொடுக்கலாமா? நான் கேள்வியை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். யார் நான் வேண்டுமானாலும் கேட்கவா? கேளுங்கள். உங்களுக்கு பிடிக்காத பண்டிகை ஏதாவது இருந்தால் அதை பற்றி பேசுங்கள். எல்லாரும் பிடித்த பண்டிகையை கேட்பார்கள். உங்களுக்கு பிடிக்காத பண்டிகை இருந்தால் அதை பற்றி வித்யாலட்சுமி அவர்களே, இன்னொரு சுற்று எல்லோருக்கும் நீங்கள் கேள்வி கொடுக்கலாம். இன்னொரு சுற்று பேசலாம் ஜெயபிரகாஷ்க்கு அப்புறம். பிடிக்காத பண்டிகை, எந்த பண்டிகைக்கு விடுமுறை விடவில்லையோ அந்த பண்டிகை எல்லாம் பிடிக்காத பண்டிகை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் பள்ளியில் படித்த காலத்தில் அனைத்து பண்டிகைகளுக்கும் விடுமுறை விட்டு விடுவார்கள். அமாவாசை என்றால் 11 மணிக்கு தான் பள்ளி நடக்கும். அஹ், மற்றபடி நான் பெரிதாக தைப்பூசம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிதாக தைப்பூசம் பண்டிகையை கொண்டாடியதாக எனக்கு நினைவே இல்லை. அது ஏனோ தெரியவில்லை. நான் இருந்த திருச்சியில் அந்த அளவுக்கு அது பிரபலமானதா இல்லை நாங்கள் செல்லவில்லையா என்று தெரியவில்லை. பட் எங்கள் ஊரில் மிகச்சிறந்த பண்டிகை என்றால் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு காவிரி ஆற்றில் அனைவரும் சென்று சிறப்பாக கொண்டாடுவோம். மற்றபடி இந்த பண்டிகை தான் பிடிக்கும் பிடிக்காது என்றெல்லாம் எதுவும் எனக்கு தெரியவில்லை. ஒரு சில பண்டிகைகளை கொண்டாடாமல் தவிர்த்திருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்குது என்று சொல்லலாம். நடைமுறையில் நமது குடும்பத்தில் அந்த பண்டிகை கொண்டாடாமல் இருந்திருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றபடி நமக்கும் அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். மற்றபடி பிடிக்கும் பிடிக்காது என்று எதுவும் இல்லை எனக்கு. நன்றி. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. இப்பொழுது நேர கண்காணிப்பாளர் பேச்சாளர்கள் பேசிய நேரத்தை குறித்து அறிக்கை கொடுப்பார். இந்த மோகன்ராஜ் அவர்கள் உங்களை இன்னொரு முறை தலைப்பு மற்ற எல்லா பேச்சாளர்களும் கொடுப்பதென்றால் கொடுக்கலாம் என்று சொன்னார் வித்யா அவர்களே. நீங்கள் அப்படி கொடுக்க விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இந்த நேரத்தை சொல்லிவிட்டு திரும்பவும் ஆரம்பிக்கலாமா? அனிதா அவர்கள் 2 நிமிடம் 20 நொடிகளும், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 12 நொடிகளும், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 10 நொடிகளும், ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 20 நொடிகளும் என்றும் அனைவருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசியதால் அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். முதல் சுற்றில் அனைவரும் வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த சுற்றை வித்யாலட்சுமி அவர்கள் சிறப்பாக துவங்கலாம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. எப்பொழுதும் நாம் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை ஒட்டி அந்த கருப்பொருளை ஒட்டி கேள்விகள் கேட்கப்படும். இன்று சிறிது வித்தியாசமாக ஒரு எழுத்தை கொடுக்கிறேன். அதிலிருந்து நீங்கள் கதை திரிக்கலாம். திரித்து ஏதாவது ஒரு எழுத்தில் நிறுத்திவிட்டால் அதிலிருந்து தொடங்கலாம். அல்லது நான் வேறு ஒரு எழுத்தை அடுத்தவருக்கு நான் சொல்கிறேன். இது சரியாக இருக்குமா? இது கொஞ்சம் சுவையாக இருக்குமா? சொந்த கதை, சோக கதை, நகைச்சுவை கதை, ஏதோ முயற்சி செய்து பார்க்கலாம். ஏதோ ஒரு கதை நம்முடைய பேச்சாளர்களுக்கு சொல்ல வேண்டுமா என? அதுவும் நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தின் பேச்சாளர்கள் எல்லாம் அறிவு சுடர் மிகுந்தவர்கள். சரி, நாம் தொடங்கி எழுத்தை கொடுத்து விடார்கள். திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் பேச முடியும். ஆயுத எழுத்தை கொடுக்க முடியாது ஜெயபிரகாஷ் அவர்களே. அது சொல்லின் முதலில் வராது. அதனால் ஆயுத எழுத்து கொடுக்க முடியாது. முதல் எழுத்து தே. ஜெயபிரகாஷ் அவர்களே, தே. தே குறிலா தே நெடிலா? தே. தே தேன் பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன்.
அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே எனக்கு என்ற பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. தேன். எனக்கு தேனாடை அதை பற்றி எல்லாம் தெரியாது. பட் தினமும் காலையில் நான் எலுமிச்சம்பழ சாறு மற்றும் தேன் மற்றும் சீரக பானத்தை அருந்துவேன். சூடான வெதுவெதுப்பான தண்ணீரில் அது தினமும் அருந்த முயற்சி செய்வேன். ஒரு சில நாட்கள் என்னால் முடியாது. என்றைக்கெல்லாம் அதை தேனை எடுத்துக்கொள்கிறேனோ அன்று வந்து எனக்கு அதிகம் பசி இருப்பதாக தெரியாது. அதாவது என்ன சொல்வார்கள் என்றால், அந்த பானத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு வந்து பசி அவ்வளவாக இருக்காது, பசிக்கும் எண்ணம் வராது என்று சொல்வார்கள். நான் ஒரு ஒரு வாரம் 10 நாட்கள் முயற்சி செய்து பார்த்தேன். அதில் சிறிதளவு உண்மை இருப்பதாகவும் தெரிந்தது. அதனால் தேன் எடுத்துக்கொள்கிறேன். மற்றபடி அடுத்து தேனை பற்றி பேச வேண்டுமென்றால் தேனிலவுக்கு சென்றதுதான் ஞாபகம் வருகிறது. தேனிலவுக்கு 1 வருடம் கழித்து மொரிஷியஸ் நாட்டிற்கு தேனிலவுக்கு சென்றோம். அதாவது உடனே செல்வார்கள். திருமணத்திற்கு அடுத்து நாங்கள் ஒரு வருடத்திற்கு அப்புறம் சென்றோம். அது மறக்க முடியாத அனுபவம். இதுதான் தே என்ற வார்த்தையில் நீங்கள் கேட்டவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது. தேனிலவில் என்ன செய்தீர்கள் என்று கேட்டுவிடாதீர்கள், நான் சொல்ல மாட்டேன். நன்றி. சிறப்பு ஜெயபிரகாஷ் அவர்களே. தேன் என்ற வார்த்தையில் தொடங்கி சிறப்பாக கூறினீர்கள். தினமும் எலுமிச்சை சாறில் தேன் குடிப்பதால் தான் உங்களுக்கு நகைச்சுவை அப்படியே அருவி போல் வருகிறதோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அடுத்த எழுத்து கௌ. அனிதா. அதாவது மோகன்ராஜ் அவர்கள் நல்ல வேலை எனக்கு வரல அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு எழுத்து கவ். கவ் என்ற எழுத்தை கொடுத்தீர்கள் அல்லவா? எதை வேண்டுமானாலும் பேசலாம். அதனால கௌடதம் பேசலாம், கௌதமியை பற்றி பேசலாம். அதனால் நான் கௌதமியே எடுத்துக்கொள்கிறேன். சிலர் நடிப்பால் பெருமை பெறுவார்கள், சிலர் ஒல்லியாக இருப்பதால் பெருமை பெறுவார்கள். எனக்கு கௌதமியை பார்க்கும்போது அது மட்டுமே எனக்கு மனதிற்குள் தோன்றும். எப்படி உங்களால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒல்லியாகவே இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்து பார்த்து கொண்டு இருந்திருக்கேன். கௌதமி கவ் என்று சொல்லிட்டீர்கள் என்றவா? ஆங்கில கவ் என்றால் நான் நிறைய சொல்லியிருப்பேன். தமிழ் கவுக்கு நான் இன்னும் எங்கே போவேன் வார்த்தைக்கு வந்து. ஏமா விஜயலட்சுமி அவர்களே, ஒரு நல்ல வார்த்தை கொடுத்துருக்கலாம்ல. நல்ல எழுத்து. சரிங்க. கௌதமியை பற்றி இப்போ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிறைய தன்னார்வல தொண்டும் கூட இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஒல்லியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய, அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது எந்தவித லாபம் இல்லாத தன்னார்வலத்தில் தொண்டுகள் புரிந்து கொண்டு இருக்காங்க. அதே போல் வந்து அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்ததற்கு அப்புறமாக நிறைய அது சார்ந்த விஷயங்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதாவது தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்திலிருந்து தான் வெளியே வருவது மட்டுமல்லாமல் வந்த பின்பு அதை எப்படி மற்றவர்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டு பண்ண வேண்டும் என்று நினைப்பதும் பெரிய விஷயமாகவே நான் கருதுகிறேன். அதனால் கவ் என்று சொன்னவுடன் எனக்கு கௌதமியே ஞாபகம் வந்ததால் அதை பற்றியே பேசிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஔவையாரை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறீர்கள் அல்லவா? அதனால் கவ் என்றவுடன் கவ்வை அகற்றி ஏதாவது சொல்வீர்களோ என்று ஒரு எதிர்பார்த்தேன். அந்த நேரத்தில் தோன்றவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. சிறப்பு, நன்றி. அடுத்த எழுத்து நம்முடைய சொல்வேந்தர், சிறப்பு சொல்வேந்தர் எதுகை மோனை சிறப்பாளர். அவருக்கு என்ன கொடுக்கலாம்? ஐ. உண்மை, கௌரவமான வார்த்தையை கொண்டு வருவார் என்று நினைத்தேன் அனிதா அவர்கள். தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு, ஓர் எழுத்து வார்த்தைகள் உண்டு. ஐ கூட ஒரு எழுத்து வார்த்தையாக பை கை போல் இல்லை என்றாலும் ஒரு உணர்ச்சியை வெளிக்கொணர்வதால் அது ஒரு ஓரெழுத்து வார்த்தையாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஓரெழுத்து வார்த்தைகள் மற்ற மொழிகளில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. சிறப்பு மிக்க ஒரே ஒரு எழுத்து ஒரு வார்த்தையை குறித்து ஒரு பொருள்பட இருப்பது பெரிய விஷயம். ஒரு எழுத்தை குறித்து கதை சொல்ல ஆரம்பிக்கலாம் என்று விஜயலட்சுமி சொன்னவுடன் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஐ எனும் ஓர் எழுத்துக்கே பல பொருள்கள்
இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அந்த ஐயை எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை பொறுத்து. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐயையோ ஐயோ என்று பல வடிவேலு சொல்வது போல் அந்த ஐயை சொல்லும் விதத்தில் அது வித்தியாசமான பொருள்பட வாய்ப்பு இருக்கிறது. ஐயை நான் ஐயையோவாக எடுத்துக்கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்வதில் ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயம்தான் நம்மை மேம்பட வைப்பதை தடை செய்வதற்கான முக்கிய காரணம். நான் சமீபத்தில் படித்தேன், நீங்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளராக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் கருதும் நபரை மனதில் கொண்டு அவர் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று யோசித்தீர்களானால் நீங்கள் சிந்திக்காத, உங்கள் மனதில் தோன்றாத பல யுக்திகள் உங்களுக்கு தோன்றும் என்று ஒரு கருத்து முன்வைத்திருந்தார்கள். அப்படி நீங்கள் ஐயையோ என்று பயப்படும் அத்தனை விஷயங்களும் உங்களுக்குள் தோன்றும் போது நீங்கள் உங்களுக்கு முன்னோடியாக இருக்கும் நபரையோ அல்லது முன்னோடிகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கும் இறைவனை அந்த இடத்தில் நினைத்து பார்த்தால் அவர் என்ன செய்வாரோ அதை நீங்கள் செய்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளாவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதுவே உங்களை மெய்யுணர்வுக்கு இட்டு செல்லும். இந்த இடத்தில் கடவுள் இருந்தால் என்ன செய்வார் என்று யோசித்து பார்த்து செய்யுங்கள். நீங்கள் தவறான விஷயங்கள் செய்ய வாய்ப்பே இல்லை. ஐயையோ, நேரம் ஆகிவிட்டது. நன்றி, வணக்கம். சிறப்பு மோகன்ராஜ் அவர்களே. நீங்கள் முன்னோடியாக ஒருவரை கொள்ள வேண்டும், அவர் இந்த இடத்தில் இருந்தால் இந்த சூழ்நிலையில் என்ன செய்திருப்பார் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? அதுவும் இந்த ஐயோடு பொருந்தி வருகிறது. ஏனென்றால் ஐ என்பதற்கு தலைவன் என்றும் அரசன் என்றும் இறைவன் என்றும் பல பொருட்கள் உண்டு. அதனால் அந்த ஐயை தலைவனை முன்னோடியாக கொள்ளலாம் என்ற கருத்து எனக்கு தோன்றியது. வித்யாலட்சுமி அவர்களே, நேரம் நமக்கு இருப்பதால் உங்கள் சொல்வேந்தர் அனைவருக்கும் நேரம் இருந்தால் இதை ஒரு தொடர் உடனடி பேச்சாக மாற்றலாம் என்றால் மோகன்ராஜ் அவர்கள் வித்யா அவர்களுக்கு ஒரு கேள்வியை கொடுத்துவிட்டு அடுத்த சுற்றை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். வித்யாவிற்கு நீங்கள் கொடுத்து விட்டு ஒரு எழுத்து. என்ன எழுத்து? பௌ. பௌ. பௌருஷம். அது சரியான தமிழ் சொல் அல்ல, சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று சொல்வார்கள். பௌருஷம் என்பது இறைவனுக்கான சிறப்புத்தன்மை. புருஷ சுத்தம், அதாவது சிறந்த தலைவனுக்கான குணங்களைத்தான் பௌருஷம் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்க போனால் தலைமை பண்புகளை வளர்க்க நம்முடைய மன்றம் ஒரு களமாக இருக்கிறது என்பதில் நாம் அனைவருமே மகிழ்ச்சி கொள்ளலாம். அது நாம் இருக்கும் இடத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு நம்முடைய தலைமை பண்புகளை எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ளலாம் என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஆனால் பௌருஷம் மிக்கவர் என்றாலே எனக்கு தோன்றுவது, இலக்கியத்தில் பார்த்தால் கம்பராமாயணத்தில் தன்னிகரற்ற தலைவன் ராமன் தான். ஏனென்றால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் பிறழாமல் தளராமல் நடுநிலைமையோடு இருந்த நடையில் நின்றுடை நாயகன் என்று கம்பர் குறிப்பிடுவார். அதிலும் முக்கியமாக எனக்கு பிடித்தது என்னவென்றால், மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று சீதை ராமனை பற்றி அசோகவனத்தில் இருக்கும் போது நினைத்துக் கொள்வார். அதாவது, நீ அரியணை ஏறு என்று சொன்ன போதும் சரி, அதை துறந்து விட்டு காட்டுக்கு போ என்று சொன்ன போதும் சரி, படத்தில் சித்திரத்தில் உள்ள தாமரை மலர் போல அந்த சிரிப்பு குன்றாமல் இருந்தாள். அதிலும் உண்மையான தாமரை என்றால் காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும். அப்படி இல்லாமல் படத்தில் உள்ள தாமரை போல எப்போதும் தளராமல், கேட்டிலும் சரி சந்தோஷத்திலும் சரி நடுநிலைமையாக இருப்பார் ராமர் என்பது என்னுடைய மனதை கவர்ந்த கருத்து. பௌருஷத்திற்கு இது ஒரு உதாரணம். இன்னும் பல குணநலன்கள் இருக்கும். நான் இது ஒன்றை எடுத்துக்கொண்டு என்னுடைய கருத்தை உரைத்தேன். நன்றி. ஒரு சுற்று முடிந்து விட்டது. இந்த சுற்றுக்கான கால வரையத்தை நான் சொல்லி விடுகிறேன். அடுத்த சுற்றை அடுத்ததாக மோகன்ராஜ் அவர்கள் தொடங்கலாம்.
அதாவது எனக்கு கௌரவம் வராத மாதிரி உங்களுக்கு பௌர்ணமி வரல, வந்திருக்கும் நான் நினைச்சேன். ஆனாலும் இது நல்ல சிறந்த தகவல்களாக இருந்தது வித்யா அவர்களே. இன்றைய இந்த இரண்டாவது சுற்றில் ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 45 நொடிகளும், அனிதா 1 நிமிடம் 30 நொடிகளும், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகளும், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 7 நொடிகளும் பேசி அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த சுற்றை ஆரவாரமாக தொடங்குமாறு மோகன்ராஜ் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வித்யாலட்சுமி அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு உடனடி பேச்சு சுற்றை ஆரம்பித்து வைத்திருந்ததால் அதை தொடர்ந்து வழிநடத்துவது சிறிது கடினமான விஷயம்தான். முதல் தலைப்பு வித்யாலட்சுமி சொன்னது போல் இன்றும் ஒரு மைய கருத்தை கொண்டு, கருப்பொருளாக கொண்டு அதை சுற்றி தலைப்புகள் அமையப் போவதில்லை. இது 3 தனிப்பட்ட விஷயங்களாக இருக்க போகிறது. ஆனாலும் அதில் ஒரு மையம் இருக்கும் என்று நம்புவோம். ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது எது? உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் பிடித்த, உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விஷயம் எது? ஜெயபிரகாஷ் அவர்களே பாருங்கள். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. மகிழ்ச்சி என்பது அவரவருடைய மனதை பொறுத்துதான் என்று நினைக்கிறேன். எவ்வளவுதான் காசு இருந்தாலும் மகிழ்ச்சி வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. எவ்வளவுதான் நமக்கு பணிச்சுமைகள் இல்லாமல் இருந்தாலும் மகிழ்ச்சி வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற பொருளை வைத்து குடும்பத்துடன் எவ்வளவு நேரம் நம் வந்து நமக்கு துன்பம் வராமல் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் சிறந்த மகிழ்ச்சி என்று சொல்வேன். அதைப்போல் அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதிலும் ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். நான் இப்பொழுது என்னால் ஒரு ஒரு சினிமாவிற்கு செல்ல முடியும் என்று நினைக்கிறேன். முடிந்தால் அந்த அந்த தொகையை இன்னொருவருக்கு கொடுத்தால் அவருக்கு வேறு ஏதாவது பயன்படும் என்று உண்மையிலே நான் நினைத்தால், அவர்களுக்கு பயன்பட்டது என்றால் அதில் வரும் மகிழ்ச்சி வந்து அது அவர் அவர் பெற்ற இன்பம் நான் பெற்ற இன்பம் போல தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் மகிழ்ச்சி என்பது அவரவருடைய மனதில் அளவில் தான் இருக்கிறதே தவிர வந்து அதை மதிப்பிட்டு சொல்ல முடியாது. அது பணத்தினாலோ ஒரு பொருளினாலோ மற்ற விடயங்கள்னாலோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது என் கருத்து. நன்றி. அடுத்தவர்களை மகிழ்வித்து பார்ப்பது சிறந்த மகிழ்ச்சி என்று மிக அருமையாக சொல்லியிருந்தீர்கள். அடுத்து மகிழ்ச்சியின் மறுபக்கம் சோகம். உங்களை பொறுத்தவரை சோகம் எது? உங்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் எது? வித்யாலட்சுமி அவர்களே வாருங்கள். நன்றி. அதிகமான சோகம், எல்லோருக்கும் சோகம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு நினைவில் இருப்பது என்னவென்றால் 2006 என்று நினைக்கிறேன். நான் வேதாத்ரி மகர்ஷி உலக மனவளக்கலை இயக்கத்தை தொடங்கிய அவருடைய ஆழியாறு அவருடைய நிலையத்தில் நான் பயிற்சி எடுத்திருந்தேன். அவருடைய தியான பயிற்சிகளும் செய்யும் வழக்கம் இருந்ததால் அவரை பின்பற்றி, முழுதாக பின்பற்றவில்லை என்றாலும் ஏதோ சிறிதளவு பின்பற்றும் வாய்ப்பு இருந்தது. 2006 திடீரென்று தினமலர் ஒரு நாள் படித்துக் கொண்டிருந்த போது வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இறந்தார் என்று நான் அந்த செய்தியை பார்த்தேன். எனக்கு பார்த்த உடனேயே, சிமி வேலியில் இங்கேதான் இருந்தோம், கலிபோர்னியாவில் தான் இருந்தோம். அப்பொழுது பார்த்த உடனேயே என்னவென்று சொல்ல முடியாமல் அப்படி ஒரு சோகம் கண்களில் அப்படியே என்னை அறியாமலேயே கண்ணீர் வந்தது என்றுதான். நாம் நினைத்து நினைத்து அழுது அந்த மாதிரி இல்லாமல் கேட்ட உடனேயே அப்படி ஒரு வருத்தம் இருந்தது. நாம் பள்ளியில் படிக்கும்போது எத்தனையோ தலைவர்கள் இறந்திருப்பார்கள், யாராவது அக்கம் பக்கத்தில் இறந்திருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு உடனடியான வருத்தம், சோகம் அதெல்லாம் நமக்கு வெளிப்படாது. என்னுடைய நினைவில் நிற்பது அது செய்தியை கேட்ட உடனேயே அப்படி ஒரு வருத்தம் ஏற்பட்டது. இதற்கு காரணம் என்ன என்று யோசிக்கும் பொழுது நம்முடைய மனதளவில் எந்த அளவிற்கு நாம் இணைத்து கொண்டிருக்கிறோம், எந்த
அந்த காரணம்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்றால் அவரை குரு என்று நினைத்து அவரை பின்பற்றி நாம் செய்யும் பொழுது அவருடைய மறைவு, அந்த செய்தி நம்மையும் அறியாமல் அந்த கண்ணீரை வரவழைத்திருக்கும் என்பதுதான் என்னுடைய காரணமாக இருக்கும் என்று இன்று நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் இப்பொழுதெல்லாம் எத்தனையோ சோக கதைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே என்று பாடத்தான் வேண்டும். ஆனால் அதெல்லாம் உண்மையான சோகமாக நாம் உணரமாட்டோம். ஏதாவது ஒரு இது போல ஒரு மறக்க முடியாத ஒரு சோகம்தான் எப்பொழுதும் வாழ்வில் நம்முடைய நினைவில் மறக்காமல் இருக்கும். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. ஜெயபிரகாஷ் சொன்னது போல அடுத்தவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி பார்ப்பதும் மகிழ்ச்சி தான் என்று சொன்னது போல், எப்பொழுது அழுகை அனிச்சை செயலாக மாறுகிறதோ அந்த மனிதர் மனிதராக பிறந்து மகானாக வாழ்ந்திருக்கிறார். மற்றவர்கள் மனதையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் அந்த அளவு பாதித்திருக்கிறார் என்று தெரிகிறது. மிக்க நன்றி. அடுத்து துரோகம் மற்ற பிராணிகளுக்கு இருக்குமா என்று தெரியாது. ஆனால் மனிதர்கள் மத்தியில் இது பதிவு செய்யப்பட்ட விஷயம். துரோகம் என்பது என்று நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு இழைக்கப்பட்ட அல்லது நீங்கள் கண்ட அல்லது கேள்விப்பட்ட மிகப்பெரிய துரோகம் எது? அனிதா அவர்களே வாருங்கள். இன்னைக்கு சொல்வேந்தர் எல்லாம் என்னை வைத்து செய்கிறார். துரோகம் மனிதர்கள் கிட்ட காணக்கூடிய வெறு இயல்பான விஷயம் இதுதான் என்று சொல்வேன். ஏனால் நாம் பிறக்கும் போதிலிருந்தே அனைத்து நல்ல விஷயங்களோடும் சம பங்கான கெட்ட விஷயங்களும் நமக்குள் இருக்கு என்றுதான் நினைக்கிறேன். அது துரோகம் என்று உணர்ந்து யாரும் செய்வதில்லை, பெரும்பாலானவர்கள். அதில் சிறுபான்மையானவர்கள் தெரிந்தே செய்வார்களாக இருக்கும். துரோகம் என்று எதை நான் நினைக்கிறேன் என்றால், இருக்கிறதுலே மிகப்பெரிய துரோகம் அறிவு செல்வத்தை களவாடுவதே மிகப்பெரிய துரோகம் என்று நினைக்கிறேன். அது பெரும்பான்மையான இடத்தில் கல்லூரிகளில் நடக்கும். எப்போது என்றால், ஒருவர் உழைப்பை இன்னொருவர் தன் உழைப்பாக கொண்டு செல்லக்கூடிய சில ஆராய்ச்சி படிப்புகளில் நடக்கும். அந்த துரோகங்கள் எப்போதுமே அந்த அறிவு திருட்டை நாம் மன்னிக்கவே கூடாது என்று நினைப்பேன். இப்போது உணவு திருடலாம், அந்த துரோகத்தை சமாளித்து கொள்ளலாம். செல்வத்தை திருடலாம், அந்த ஏமாற்று துரோகத்தை சமாளித்து கொள்ளலாம். ஆனால் ஒருத்தருடைய அறிவால் விளைந்த ஒரு நன்மையை இன்னொருவர் அது தனக்கானதாக சொல்லும்போது, அங்கே நமக்கு சாட்சியமோ கட்டியமோ இல்லாது இருக்கும்போது அந்த துரோகத்தை நிரூபிப்பதற்கோ அந்த கால நேரத்தை நாம் திரும்ப மீட்டு கொள்வதற்கோ மிகவும் பிரயத்தனப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த துரோகம் அதுதான் இருப்பதிலேயே பெருந்துரோகம் என்று நினைக்கிறேன். இது சுகிசியம் ஐயா சொல்வார்கள், இப்போதெல்லாம் யார் வேணாலும் எந்த பேச்சாளருடைய பேச்சை வேணாலும் தன்னுடைய பேச்சாக பேச முடிகிறது. யாருக்குமே குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானமோ இல்லை ஒருத்தருடைய கருத்தை எடுத்து பகிர்ந்து கொள்ளும் போது இவர் சொன்ன கருத்து அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயம் இங்கே யாருக்குமே இல்லை என்று சொல்வார். அதற்கு மறுப்பு சொல்லுபவர்களும் இருப்பார்கள். எல்லாமுமே இவரே கண்டுபிடித்ததல்ல, அது ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்து வந்தது. ஆக மொத்தம் முதலில் சொல்பவர் எதுவுமே இன்றைய காலகட்டத்தில் சொல்லோ பொருளோ யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் தனக்கானது என்று சொல்ல முடியாது. ஏனால் காலகாலமாக அது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்ததுதான். ஆனால் ஒரு சம காலகட்டத்தில் இருக்கும்போது இன்னொருவருடைய அறிவை திருடி தன்னுடையது என்று சொல்லக்கூடிய துரோகம் பெரும்பான்மையான காலகட்டங்களில் அதை பதிவு செய்யப்படுவதில்லை. அந்த துரோகத்தையே நான் பெருந்துரோகமாக கருதுகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி அனிதா அவர்களே. வித்யாலட்சுமி கொடுத்த எழுத்தை போல் ஐ வந்ததுக்கு ஏ எனும் ஐ வந்த பிறகு அறிவு திருட்டு என்பதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயமாக ஆகிவிட்டது. அறிவென்பது இன்று யாருக்கும் சொந்தமில்லை. எங்கு வேண்டுமானாலும் எவர் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முன்னாவது எடுத்தாள்கிறோம் என்று சொல்வார்கள். நல்ல விஷயங்கள், பிடித்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வது திருட்டல்ல, எடுத்தாள்வது என்று சொல்வார்கள். இப்பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு இயற்கையான அறிவு என்பது எல்லாமே எங்கோ போய்விட்டது. இப்பொழுது யார் சொல்வதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். திருட்டு என்பது இப்பொழுது திருட்டென்றே சொல்ல முடியாத அளவுக்கு மாறிவிட்டது என்று நினைக்கிறேன்.
அடுத்து இன்று பவானி நம்மோடு சேர்ந்திருக்கிறார். அடுத்த கேள்வி உங்களுக்குத்தான். என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று சொல்வார்கள். உங்கள் வில்லுவக்கர்கள் சொன்னது. நன்றி என்பது, இன்று நன்றி சொல்வது கூட, தேங்க்யூ என்று சொல்வதோ நன்றி என்று சொல்வதோ கூட நன்றியோடு சொல்வது போல் தெரிவதில்லை. எப்படி இருக்கிறாய் என்று கேட்டுவிட்டு நடந்து செல்வார்களே, அப்படியாகிவிட்டது. உங்களை பொறுத்தவரை நீங்கள் நன்றி கடன் பட்டிருப்பது, நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கும் ஒரு நபர் அல்லது ஒரு குழு அல்லது ஒரு தலைவர், நீங்கள் நன்றி கடன் பட்டிருப்பது யாருக்கு? உங்களை பொறுத்தவரை நன்றி என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? வாருங்கள் பவானி அவர்களே. அவையோருக்கு என்னுடைய வணக்கம். கொஞ்சம் தாமதமாக ஆகிவிட்டது என்று நான் வந்தது. நன்றிக்கடன் எனக்கு தனியாக என் நன்றிக்கடன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் என்னால் இப்போது நினைக்க முடியவில்லை. பொதுவாக நன்றிக்கடன் என்று சொன்னால் அதை நாம் ஒருத்தவங்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த உதவி எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை எந்த அளவுக்கு நாம் அதை எடுத்துக்கிறோங்கிறது இது பண்ணி தான் இருக்குது. அதாவது ஒரு சிறு பண உதவியாக இருக்கலாம், இல்லை வேலை விஷயத்தில் உதவி பண்ணியிருக்கலாம். அந்த அளவை பார்க்காம அது எந்த மாதிரி சமயத்தில் அந்த உதவி நமக்கு சேர்ந்தது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ எனக்கு இப்போ ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நாங்கள் வேலை நானும் என் கணவரும் வேறு துறையில் எங்கள் வேலையை மாற்றலாம் என்று நினைக்கும்போது ஒரு ட்ரைனிங், அதுக்கு தமிழ் இது தெரியல, அது அதில் பதிவு செய்வதற்காக எங்களுக்கு பண உதவி தேவைப்பட்டது. அப்போது நாங்கள் இருவரும் அப்போதான் எங்கள் வாழ்க்கையை துவங்கியுள்ளோம். பெரிதாக எதுவும் சேமிப்பு எதுவும் இல்லை. அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு குடும்ப நபர் ஒருத்தர் உதவி செஞ்சாங்க. நெருங்கிய சொந்தக்காரன்னு சொல்லலாம். அது எங்களுக்கு ரொம்ப அந்த சமயத்தில் இப்போ அந்த தொகையை நினச்சி பார்த்தோம்னா அது பெரிய தொகை இல்லவே இல்லை தான். ஆனால் அந்த சமயத்தில் அது எங்களுக்கு கைகூடலைன்னா நாங்கள் வெளியில் ஏதாவது அதை முயற்சி பண்ணியிருக்கணும். அதெல்லாம் ஒரு கடினமான இதாக இருந்திருக்கும். அவங்களும் ஒன்றும் ரொம்பவும் பொருள் இருக்கிறவங்களும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவங்களால என்ன முடிஞ்சதோ அதை பண்ணாங்க. அப்படிங்கிறது தான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது மனசில் இருந்துச்சுனாலே அதை பண்ண முடியுங்கிறது. அந்த செய்நன்றியை நம்ம காத்துக்கணுங்கிறது நாங்கள் பண்ணோன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஸோ அது நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த எந்த அளவுன்னு பார்க்காம எந்த சமயத்தில் அது நமக்கு உதவியாக வந்ததுங்கிறத பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி பவானி அவர்களே. அன்றாட வாழ்க்கையில் அமைதிப்படை அமாவாசைகள் அதிகம், எக்கச்சக்கம். நிமிடம் ஏற ஏற சூழ்நிலைகள் மாற மாற மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. நன்றியை நாம் சொல்வதற்கு நமக்கு செய்ததை நமக்கு நினைவில் இருக்க வேண்டும். மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். மிக அருமையான பதிவு. அடுத்து என்ன செய்ய போகிறோம் நெறியாளர் அவர்களே? இன்னும் ஒரு சுற்று கூட செல்லலாம் என்று நினைக்கிறேன். பவானி அவர்களே ஒரு சுற்று சொல்லலாம். ஒரு சுற்று கேள்வி கேட்க சொல்லலாம். பவானி அவர்களே, நீங்கள் உடனடி பேச்சை நடத்துகின்றீர்களா? நேரம் இருந்தால் நடத்துகிறேன். நாங்கள் 3 சுற்று உடனடி பேச்சு நடத்தி முடித்து விட்டோம். ஏனென்றால் திட்டமிட்ட பேச்சாளர்கள் இல்லை என்பதால் நீங்கள் தொடங்கலாம். பவானி அவர்களே தொடங்கலாம். சரி, நான் என்னுடைய 3வது சுற்றுக்கான கால வரையறை நான் சொல்லி விடுகிறேன். ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 50 நொடிகள், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 22 நொடிகள், அனிதா 2 நிமிடம் 30 நொடிகள், பவானி அவர்கள் 2 நிமிடம் 49 நொடிகள். நன்றி. அனைவருமே வாக்கு தகுதி பெறுகிறார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி.
நன்றி அனிதா அவர்களே. ஆம், இன்று நான் தயாரிக்கப்பட்டிருந்த உடனடி பேச்சு தலைப்புகள் இப்போது வரப்போகும் காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரு குதூகலமான தலைப்புகள் தான் நான் மனதில் வைத்திருந்தேன். முதல் கேள்வி முதல் கேள்வி ஜேபி, நீங்கள் உங்களை வைத்து துவக்கலாம் என்று இருக்கிறேன். அனைவருக்குமே நம் பள்ளி பருவத்திலோ இல்லது கல்லூரி பருவத்திலோ, அதாவது முதிர்ச்சி அடையாமல் இருக்கும் அந்த ஒரு ரெண்டுங்கெட்டா பருவம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பருவத்தில் எல்லாருக்குமே ஒரு நம்ம ஆங்கிலத்தில் க்ரஷ் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு காதல்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு ஆம், ஒரு பிடிப்பு அப்படி இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததா? அதை உங்களை பகிர்ந்துக்க முடிஞ்சா பகிர்ந்துக்கங்க. பகிர்ந்துக்க கூடாத இடத்திலேயே நான் பகிர்ந்து அது நிறைய திட்டு வாங்கியாச்சு. இனிமேல் என்ன இருக்கு பகிர்ந்துறதுல? ஒண்ணுமே கிடையாது. அது பள்ளி பருவத்திலலாம் வரல. பள்ளி பருவத்தும் கல்லூரி பருவத்திலலாம் வரல. அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, திறமையும் கிடையாது என்றே சொல்ல வேண்டும். பட் அதற்கு அடுத்து வேலைக்கு சென்றவுடன் முதல் 2 வருடங்களில் வந்த காதல் அனுபவத்தை வேண்டுமானால் நான் கூறலாம். எனது அடுத்த நாற்காலியிலே இன்னொரு இன்னொரு சக ஊழியர், அவர் மீது நீங்கள் சொல்ற கவர்ச்சி மற்றும் அந்த க்ரஷ் என்று ஆங்கிலம் சொல்லுங்கள், அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அந்த காலத்தில் அர்த்தம் கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். அவருடன் பல முறை திரைப்படங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். நானும் என் நண்பர்களை எல்லாம் கூட சொல்வேன், இப்பொழுது என் கூட பாய்ஸ் படம் வருகிறீர்களா இல்லையா, நான் கேர்ள்ஸ் கூட செல்லவா என்றெல்லாம் விரட்டி இருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் உண்டு. பல இடங்களுக்கு சுற்றி இருக்கின்றேன். கடைசியில் எனக்கு கிடைத்தது என்னமோ மிகப்பெரிய அல்வா தான். அல்வாவை தின்றுவிட்டு அல்வாவை தின்றுவிட்டு அடுத்து சோத்துக்காக வாழ்க்கை பயணத்தை துவங்கி விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய காதலர் தின காதல் அனுபவம். நன்றி ஜேபி அவர்களே. பரவாயில்ல, தைரியத்தை வரவழைத்து கொண்டு கல்லு வேலை செய்யும் பருவத்தில் திரைப்படத்துக்கெல்லாம் செல்வதை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி நன்றி நன்றி. அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மனைவியுடன் பகிர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் இதை? மனைவிக்கு நன்றாகவே தெரியும். தெரியும், பரவாயில்லையே. அடுத்த கேள்வி வித்யாலட்சுமி உங்களுக்கு. அந்த பொண்ணு தப்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. வித்யாலட்சுமி உங்களுக்கான கேள்வி. நம்ம எல்லாருக்கும் சிறு வயதில் புஸ்தகங்கள் படிக்கும்போது அதில் வரும் கதாபாத்திரத்தை அது மேறு ஒரு ஒரு பிரியம், ஒரு ஒரு பிடிப்பு வரும் இல்லையா, ஒரு கவர்ச்சி. அதுபோல இப்போ உதாரணத்துக்கு நான் சாண்டில்யன், கல்கி, அந்த இலக்கிய சரித்திர நாவல்களின் பைத்தியம் என்றே சொல்லலாம். எப்போதும் கையில் ஒன்று வைத்துக்கொண்டே அலைவேன் நான். அந்த காலத்தில் நான் இளைய பல்லவன் தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்கேன் ஒரு முறை. கடல் புறா இளைய பல்லவன் வந்தாலொழிய நான் யாரையும் மனம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு கதாபாத்திரம், புத்தகங்களில் வர கதாபாத்திரம் ஏதாவது உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா? நன்றி. எங்கள் வீட்டில் கதை புத்தகங்கள் அதிகம் வாங்க மாட்டார்கள். வார இதழ்கள் வாங்குவார்கள், செய்திகள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாளிதழ்கள் வாங்குவார்கள், பத்திரிகைகள். ஆனால் கதை புத்தகங்கள் அதிகம் வாங்க மாட்டார்கள். ஏனென்றால் படிக்கும் பிள்ளைகள் கதைகளிலேயே மூழ்கி விடுவார்கள். அவர்களுக்கு படிப்பு மீது ஆர்வம் குறைந்துவிடும், அதிக மதிப்பெண்கள் வாங்க மாட்டார்கள் என்று அதிகமாக வாங்க மாட்டார்கள். அப்படியும் ஒரு முறை சிவகாமியின் சபதம் அது கிடைத்தது. நன்றாக அந்த பைண்ட் செய்யப்பட்ட அந்த புத்தகம் கிடைத்தது. அதை படித்தேன். எனக்கு மிகவும் மனம் கவர்ந்ததாக இருந்தது. அதில் நரசிம்மவர்ம பல்லவன் நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கு ஏற்றவாறு பொருந்துகிறது. அந்த தலைவன் மிகவும் பிடித்த அந்த கதாநாயகன் என்று சொல்ல வேண்டும். அத்தனை அற்புதமாக எழுதியிருப்பார் கல்கி. எனக்கு பொன்னியின் செல்வனை விடவும் சிவகாமியின் சபதத்தில் நரசிம்ம பல்லவனை அவர் சித்தரித்திருந்த விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுவும் இறுதியில்
சிவகாமியை மனம் செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் போது அது மனதை மிகவும் வருத்துவதாக இருக்கும். அவருடைய வீரத்தை பற்றியும் நல்ல உடல் வலிமையை பற்றியும் பராக்கிரமத்தை பற்றியும் மிக அழகாக எழுதியிருப்பார் கல்கி. நல்ல முறையில் வர்ணனைகளை அழகிய தமிழ் வார்த்தைகளை கொண்டு சிறப்பாக எழுதியிருப்பார். எனக்கு இப்போது நினைவில் இருப்பது சிவகாமியின் சபதத்தின் தலைவன் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் தான் என்று சொல்ல வேண்டும். சமீபத்தில் சென்ற ஆண்டு இந்தியா சென்ற போது நான் மாமல்லபுரம் பார்த்து விட்டு வந்தேன். ஏனென்றால் அந்த நினைவலைகள் அங்கே ஏதாவது நடமாடுகின்றதா என்று பார்க்கலாம் என்று. ஆனால் அங்கே போய் பார்த்தால் கூட்டமான கூட்டம், எந்த சிற்பத்தையும் சரியாகவே பார்க்க முடியாத அளவிற்கு, அந்த அளவிற்கு கூட்டம். அதனால் தூரத்திலிருந்து மேலோட்டமாக பார்த்து விட்டு வந்தேன். அந்த நினைவுகளை கொண்டு வந்ததற்கு நல்ல கேள்விக்கு நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. நானும் மிகப்பெரிய ரசிகை அந்த நரசிம்ம பல்லவர். அது எதுவும் சிவகாமி சபதம் அந்த கதையில் வரும் சித்தரிக்கப்பட்ட நரசிம்ம பல்லவருக்கு நான் மிகவும் பெரிய ரசிகை என்றே சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் நான் இவர்கள் உலா வரும்போதெல்லாம் அந்த காஞ்சி வீதியில் நானும் ஒரு பிரஜையாக இருந்து இவர்களை பார்த்திருக்கலாமே, அந்த மாதிரிலாம் நான் கற்பனை செய்து கொள்வதுண்டு. மிகவும் அருமையான பதில். நீங்களும் என்னுடைய நினைவுகளை தூண்டிவிட்டதற்கு நன்றி. அடுத்த கேள்வி, நீங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பரிசு உங்களுடைய கணவரிடம் இருந்து வாங்கியிருக்கிறீர்களா? அதை நீங்கள் இப்போது கூட நினைத்தால் கூட அந்த தருணம் உங்களுக்கு நினைவிருக்கும். இன்னும் எத்தனையோ காதலர் தினங்கள் வந்திருக்கின்றன, பிறந்த நாட்கள், கல்யாண நாட்கள் எல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு பரிசு மனதில் இருக்கும் இல்லையா? ஓ, இந்த வருஷம் இந்த பரிசு கிடைத்தது அப்படின்னு இப்பவும் சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா உங்களுக்கு, அனிதா? அதாவது இன்றைய கேள்விகள் எல்லாமே சிக்கலாகவே இருக்க வேண்டும் என்று இருக்கும் போல் அல்லவா? அதாவது நாங்க இருவரும் காதலித்து 2 குடும்பங்களும் அங்கீகரித்து அதன் பின்னே திருமணம் எங்களுக்கு நடந்தது. நம்மளோட எண்ணங்கள் வலிமையானவன்னு சொல்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேன், எங்க 2 பேருக்கும் 2 பெற்றோர்களும் சம்மதித்து பெரும் மண்டபத்தில் நடக்கணும்னு. சென்னையிலிருந்து மதுரைக்கு போகும்போது ராஜாமுத்தைய மன்றத்தை பார்த்து கொண்டே செல்வேன். அதே போல் எங்களுக்கு ராஜாமுத்தைய மன்றத்தில் மதுரையில் திருமணம் எங்களுக்கு நடந்தது. எண்ணங்களின் வலிமையே எனக்கு அப்போது தான் தெரிந்தது. இந்த மாதிரி ஏன்னா வெள்ளி இரவு ஊருக்கு போகும், ஞாயிறு இரவு திரும்ப அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜாமுத்தைய மன்றத்தை சென்னையில் இருப்பது தாண்டும் போது ஏதாவது ஒரு கல்யாணமாக போகிற தம்பதிகளின் புகைப்படங்களை வைத்து அந்த கையொட்டியை வைத்தே தான் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி 2 குடும்பங்களும் அங்கீகரித்து கல்யாணம் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கும். அதே போல நடந்தது. அவர் வேலைக்கு சேர்ந்தவுடன் எனக்கு இப்போதும் நான் அதை கையில் போட்டிருக்கிறேன். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் மொத்த காசுக்கே 800 ரூபாய் தான். இந்த ஒரு தகடு மாதிரி தான் இருக்கும் 1 கிராமுக்குள்ள. அவர் எனக்கு அதை வாங்கி பரிசளித்தார். அது தங்கம் என்று எனக்கு முதலில் தெரியவே தெரியாது. அது தங்கம் என்று பின்னாடி தான் எனக்கு தெரியும். அது நாங்கள் விரும்புகிற காலகட்டத்தில் அதை வீட்டில் பொய் சொல்லி மாட்டுவதற்குள் பட்ட பாடு நமக்கே தான் தெரியும். பின்பு என் அம்மாவிடம் சொன்னேன், அதெல்லாம் வேறு கதை. அதாவது கல்யாணத்திற்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நடந்திருக்கும். கல்யாணத்திற்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு மொத ஒரு காதலர் தினம் வருதுன்னா ஒருத்தன் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யலைனாலும் பரவாயில்ல. அப்போ அவருக்கு நாங்கள் ஐஐடியில் நான் என்னுடைய ஆராய்ச்சி படிப்பை PhD பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது என்னவென்றால், அவர் வேளச்சேரி பக்கம் இறங்குவார். என்னுடைய குடியிருப்பு திருமணமானவர்களுக்கான குடியிருப்பு அடையார் பக்கத்தில் இருக்கும். அதனால் நான் என்னுடைய இருசக்கர வாகனத்தில் நான் சென்று அவரை கூட்டி கொண்டு வருகிறேன். என் மாமியார் வேறு என்னை கடுப்பேற்றி விட்டாரால் இன்னைக்கு நேரம் போனாலும் பரவாயில்லை, கழுவி ஊற்றி விட்டு நிறைவு செய்வேன். என் மாமியார் வேறு, முதல் காதலர் தினம் உனக்கு என்ன வாங்கி கொடுத்தா, என்ன வாங்கி கொடுத்தாதானே ஏன் சொல்லுவீங்க, ஏன் நீங்க வேற, அவரே கொடுத்துருக்காரு இல்லம்மா போதும்னு அங்கெல்லாம் பேசியாச்சு. இவர் சாயந்தரம் அன்னைக்கு விடுமுறையும் எடுக்கல, ரொம்ப நல்லவரா அன்னைக்கு காலையில அலுவலகத்துக்கும் போயிட்டாச்சு.
சரி நான் அதையும் விட்டுட்டு சாயந்தரம் வரும்போது சரி சர்ப்ரைஸா அட்லீஸ்ட் அந்த பக்கம்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து பூ வாங்குறதுலாம் ரொம்ப சுலபம். ஒரு ரோசா பூ இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றது ரொம்ப சுலபம். அது கூட கிடையாது. வந்து அவர் நான் வர்றதுக்கு காத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பேருந்து நிலையத்தில் கீழே இறங்கிட்டு பட்டாணி பொட்டலத்தை வாங்கி பட்டாணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு காதலர் தினம். ஆமா, இன்னைக்கு பரிசுன்னு ஒண்ணு கொடுக்கணும் தெரியுமா? ஐயோ அப்படின்னு கூட சொல்லல. இந்தாம்மா பட்டாணி அப்படின்னு கொடுத்தாரு. அதுவும் சாப்பிட்டு கொண்டு இருந்த பட்டாணியை கொடுத்த நல்லுள்ளம் என்ன யார் என்றால் என் கணவர் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு பரிசை வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என் பொண்ணுங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன். அதிக பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன். அதுகளோட பிள்ளைகளுக்கும் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக இது தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய புகழ் பரப்பப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதாவது காதலர் தினத்துக்கு பட்டாணியா? அதாவது ராஜேஷ் முதல் முறையாக கொடுத்தது கேட்கிறேன் இதை. நீங்க ராஜேஷ் காதலிக்கும் கொடுத்தது போது கொடுத்திருந்தா பட்டாணி. கூட பரவாயில்ல. கல்யாணம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு காதலர் தினம் வருது. ஆகஸ்ட் காதலிக்கும் மாசம் போது அவங்க காதலிக்கும் போது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம் ஆன பிறகுதான் முடிஞ்ச கல்யாணம் தான் ஆயிடுச்சு. அது இது வந்த என்ன அவர் கல்யாணம் கொடுக்கவே கஷ்டப்பட்டு இல்லைனாலும் பிரச்சனை காதலிச்சு இல்லை. கல்யாணம் பண்றதுக்கு தானே. கொடுக்கவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கேட்ட உடனே கையில இருந்தது கொடுத்தாரு பாத்தீங்களா? அது வாழ்க்கையில அது வண்டி ஓட்டிட்டு இருக்கவர் கையில கொடுத்தாரு பாத்தீங்களா? வாழ்க்கையில மறக்க முடியாது. அதனால நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது ராஜேஷ் கொடுத்தது பட்டாணி, ஜேபி கொடுத்தது இஞ்சி முரப்பா. ஓ, அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. சிறப்பு. அதனாலதான் வந்து அப்படியே என் கதையை கேட்கற மாதிரியே இருந்தது ஐயா, எனக்கு. அதனாலதான் இஞ்சி ரொம்பவே மரப்பாக்கு பட்டாணி எவ்வளவோ தேவலையான பட்டாணிய மன்னிச்சு விட்டுருங்க. இல்ல, உங்க குறை பட்டாணி கொடுத்ததா இல்ல உங்களுக்கு வாயில போடாம கையில கொடுத்தாருங்கிறதா? எனக்கு அதுல ஒரு சந்தேகம். ஐயா, அவர் எதையுமே வாங்காத கூட இல்ல. தான் கையில சாப்பிட்டுட்டு இருந்தது கொடுத்தாரு பாத்தீங்களா? இல்லைன்னு சொல்லாம அதுல நான் நிறைவடைஞ்சிட்டேன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. கையில இருக்கிறத குடுக்கறவன் தான் தியாகி. அது சரி. அடுத்து இன்னமுமே சொல்லுவார் எப்ப கேட்டாலும், என்னம்மா நான் என்னையவே உனக்கு கொடுத்துருக்கேன், இதை விட ஒரு பெரியவன் உனக்கு ஒன்று கிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் இருவருமே இவர் இப்படி சொல்வதால் எனக்குமே வந்து எந்ததையும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தோணுவதே இல்லை. அவ்வளவுதான் நமக்கு பிராப்தம், அவ்வளவுதான். இதை சொன்னவுடன் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு வருடம் காதலர் தினத்துக்காக நாங்கள் பெரிதாக பரிசுகள் கொடுக்க மாட்டோம் இருவரும். ரொம்பவும் அபூர்வமாக தான் அது நடக்கும். ஒரு முறை காதலர் தினத்துக்கு அவர் வரும்போது பூக்களோடு வந்தார். எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, இது எப்படி அப்படின்னு சொல்லி. அப்புறம் அப்புறம்தான் தெரிஞ்சுது, அன்னைக்கு வந்து பால் வாங்குவதற்காக அவரை நான் இங்கே பக்கத்தில் இருக்கும் ஒரு கடைக்கு போக சொல்லியிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது எல்லாருமே பூக்கள் வாங்கியிருந்திருக்கார்கள். அப்போ இவர் தெரிந்தவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. நீங்க வாங்கலையா அப்படி சொல்லிட்டு அவங்க ஏதோ நினைச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு கையில ஒரு பூக்கத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடு. அது வேற வீட்டுக்கு வந்த உடனே வேற சொல்லிட்டாரு, நானா வாங்கலாமா, எல்லாரும் வாங்கினாங்க, இவர் வேற அந்த கேட்டாரு. நேர்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இல்ல இல்ல, நல்ல வேளை பூக்காரி மீறி பரிதாபப்பட்டு வாங்கவில்லை. நல்ல நல்ல கதை அனிதா. இது கண்டிப்பாக மறக்க முடியாதது ஒரு இதுதான். பட்டாணி காதலர் தினத்துக்கு பட்டாணிங்கிறது அருமையான ஒரு- ஒரு விளக்கம். கடைசி கேள்வி மோகன் உங்களுக்கு. பொதுவா வந்து நிறைய சமூக தளத்திலையும் வரும். ஆண்கள்னாலே வந்து ஒன்று பெண்களுடைய பிறந்தநாளை மறந்து விடுவார்கள், இல்லை கல்யாண நாளை மறந்து விடுவார்கள், இல்லை இன்னைக்கு காதலர் தினம்ங்கிறதை மறந்துடுவாங்க. எல்லாமே இந்த அன்னையர் தினம் ஏதோ வருது இல்லையா, அதெல்லாம் ஏதாவது ஒன்று மறந்துடுவாங்கங்கிற மாதிரியே தான் ஒரு பொது கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிற? உங்களுக்கு அது வந்து இந்த மாதிரி நடந்திருக்கா? நீங்க எதையாவது மறந்துருக்கீங்களா? அப்படி மறந்த சமயத்துல எப்படி நீங்க அதை சமாளிச்சிருக்கீங்க? அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஆண்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது நீங்க உங்களோட பொதுவா உங்களுடைய ஆம், அது உங்களுடைய பதிவு என்னன்னு கேட்க விருப்பப்படுறேன். காதலர் தினம் இது எல்லாமே எனக்கு ஒவ்வாமையான விஷயம். அதனால இந்த கேள்விக்கு என்னோட பதிலும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அனிதா அவர்கள் விவரித்துக் கொண்டிருந்த போது எனக்கு அது சர்வ சாதாரணமாக தெரிந்தது. எனது வாழ்க்கை எப்போதுமே அப்படித்தான்.
எனக்கு வந்து வேற நிறைய கேள்விகள் மனதில் எழுந்துகிட்டே இருந்தது. அவர் மறந்துட்டாரு, முதல் வருஷமே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணார். என்னவோ அவர் தான் கஷ்டப்பட்டு இவங்களை கல்யாணம் பண்ண மாதிரியும், இவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லாத மாதிரியும், இவங்க என்ன கொடுத்தாங்கன்றத பத்தி எதுவுமே சொல்லாம, முதல் காதலர் தினத்துக்கு இவங்க ஒரு பெரிய விருந்து படைச்சு வச்சுட்டு அவர் மட்டும் மறந்துட்ட மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எனக்கு இதுல என்ன புரியாத விஷயம்னா, உலகத்துல பிறந்த எல்லா விஷயமுமே இறந்துரும்னு சொல்றாங்க, ஆரம்பிக்கிற எல்லா விஷயமுமே முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. இப்படி எல்லாமே முடிஞ்சிரும்னா, இந்த காதல் மட்டும் ஆரம்பத்திலிருந்து நமக்கு பசங்க பிறந்து அவங்களுக்கு பசங்க பிறந்தா கூட நம்ம வீட்டுக்கார் இல்ல நம்ம மனைவி அந்த காதலோடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டதெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு தானே, அதான் பண்ணியாச்சு இல்ல. இன்னும் நீங்க அதே ப்ராசஸ்லயே இருக்கணும்னு நினைச்சா எப்படி? அதுதான் எனக்கு புரியல. அந்த அந்த சரி, அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னோட சிந்தனை, இதை பத்தின என்னோட சிந்தனை, நான் ஏதாவது மறந்திருக்கிறேன்னா, காதலர் தினம் இந்த விஷயங்கள் நான் கொண்டாடினதும் இல்ல. அப்படி இது வரைக்கும் என்னை யாரும் கேட்டதும் இல்லை. ஏன்பா நீ வாங்கிட்டு போலையா பூன்னு என்னை யாரும் கேட்கல. அப்படி கேட்டிருந்தாலுமே இல்லப்பா நான் வாங்குறது இல்ல, நான் அடுத்த வாரம் வாங்கிப்பேன்னு சொல்லுவேன். எனக்கு அதுல எந்த விதமான கூச்சமும் இல்லை. எனக்கு என்னவோ இது வந்து ஒரு யுக்தி கையாண்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாதாரண மலர்கள் அன்னைக்கு மட்டும் அதிகமான விலை விற்கிறதுக்கான காரணம் என்ன? அதை அன்னைக்கு வாங்கி கொடுத்தாதான் காதலா? அப்படிங்கிற மாதிரியான தத்துவார்த்த கேள்விகள்லாம் என் மனசுல எழும். தீபாவளியை அடுத்த வாரம் கொண்டாடுற நாம காதலர் தினத்தை ஏன் அடுத்த வாரம் கொண்டாடக்கூடாது? அப்போ ரோஜா எல்லாம் விலை கம்மியா தானே இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எனக்குள்ள இருக்கும். அதனால நான் அப்படிதான் யோசிச்சிருக்கேன் இது வரைக்கும். ஆனா எனக்கு அசிங்கமா போன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மருந்தகத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா பேரும் பிறந்த நாளும் கேட்பாங்க. நான் என் பொண்டாட்டி கிட்ட ஒரு நாள் தொலைபேசியில பேசிக்கிட்டே அவங்க வந்து கேக்குறாங்க. நான் பேர் சொல்லிட்டேன், ஏன்னா அது மறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. பிறந்த நாள் கேட்கறான். எனக்கு வந்து எப்பவுமே என் பையனுக்கும் என் மனைவிக்கும் ஒரு குழப்பம் உண்டு. ஏன்னா 26ஆம் தேதி பையன் பிறந்தான், 28ஆம் தேதி பொண்டாட்டியோட பிறந்த நாள். அதனால ஒரு நிமிஷம் யோசிச்சேன். நான் யோசிச்ச பார்த்தோன்னே அவன் சிரிச்சுட்டான். சிரிச்சதை பார்த்தோன்னே என் மனைவி தொலைபேசியில, என்ன சந்தேகமா, 28ன்னு சொல்லுங்க. அதை நான் மறக்கவே முடியாது. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். இன்னும் மிகவும் அருமையான பதில் மோகன் அவர்களே. வித்யா நானுமே என் அவர்கள் கணவர்கிட்ட சொல்றது என்னன்னா, ஆம், அவர் அந்த மாதிரி மலர்கள் வாங்கி வந்தாருன்னா, நீங்க பேசாம அதை நாளைக்கு வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் கேட்பேன் நான். இன்னைக்கு அது அது அவ்வளோ நீங்க சொல்றது கரெக்டு தான். 4 மடங்கு விலை சொல்லுவான் அதே ரோஜா பூவை நாளைக்கு அடுத்த நாள் கொடுத்தா அதை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. நாங்க இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த காதலர் தினம்லாம் ரொம்பவும் தெரில. நாம இங்க நாங்கெல்லாம் வந்து பாரதத்தில் இருக்கும்போதுமே இந்த காதலர் தினம்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது நானும் என் கணவரும் கல்யாணம் ஆகி அங்கே ஒரு வருஷம் இருந்தோம். அப்போல்லாம் கூட இதை பெருசாக அப்போல்லாம் பேச மாட்டாங்க. இப்போ தான் வந்து கல்லூரியெல்லாம் கூட அந்த காதலர் தினம் எல்லா இடத்துலையும், ஆம், உணவகத்துல எல்லாம் வந்து பெருசாக கொண்டாடுறதும் எல்லாரும் வெளியில் போகிறதும் அதெல்லாம் நடக்குது இப்போ பாரதத்துலேயும். முன்னெல்லாம் நாங்களும் அங்கே பண்ணதில்லை. இங்கே வந்த பிறகு தான் அது ஒரு பெரிய விஷயமா அதை எல்லாரும் எடுத்துன்னு வராங்க. அதை ரொம்பவும் அருமையாக இருந்தது உங்கள் எல்லாரோட பதிலும். நான் ரொம்ப சிரிச்சேன் நான். ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி. இந்த சுற்றில் ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 15 நொடிகளும், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 6 நொடிகளும், அனிதா 3 நிமிடம், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 45 நொடிகளும் பேசினார்கள். மோகன்ராஜ் அவர்களுக்கு நான் இங்கே ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் கல்லூரியில் நண்பர்களாக பழகும் காலத்திலேயே நாமெல்லாம் வாழ்த்து அட்டை கொடுப்போம், பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, நண்பர்கள் தினத்திற்கு என்று. அப்போதெல்லாம் பெண்கள் ஆண்களுக்கு அந்த மாதிரி அட்டை கொடுக்கும் போதோ, ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கும் போதோ அட்டையை மட்டுமே கொடுப்பார்கள், கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் படித்த காலகட்டத்தில் வீட்டில் வண்டி வண்டியாக அடி விழுகும் என்கின்ற காலத்தினால் அப்படி இருக்கும். நான் அப்படிதான் கொடுத்தேன். என்ன, அது ஒரு வாழ்த்து அட்டை. நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். அப்போது என் கண் முன்னாடியே எனக்கு தற்போது கணவராக இருப்பவர், அப்போதைய நண்பராக இருப்பவர் வாழ்த்து அட்டையை படித்து விட்டாராமாம், அது ஒரு கருத்து கிடைத்து விட்டதாகவும், இன்னொருவருக்கு அந்த வாழ்த்து அட்டையை அந்த பின்புலம் இருப்பதால் நாம் என்னதான் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பது. அதையோட அவருக்கு என்னன்னா
எந்த பொருளா இருந்தாலும் அவருக்கு பயனுள்ள பொருளாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது வலிக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், பயனுள்ள பொழுதாக என்றால் அப்போது விசிட்டிங் கார்டு வைப்பதற்கான ஹோல்டர்ஸ் இருக்கும். அதில் நான் வந்து தகடு பொறித்த, அது என்னது, நமது பிள்ளையாரை தங்கத்தில் சின்ன தகடாக பொறித்த விசிட்டிங் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கும். அதை நான் கல்யாணத்திற்கு முன்பு வாங்கி கொடுத்துள்ளேன். எனக்கு இவர் மறந்திருப்பார் என்று தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன், இதில் நான் மறக்காம இருக்க வேண்டும் என்று அப்போது அந்த வருடம் எஸ்பிஐயில் ஐசிஐசியில் 5 கிராமுக்காக ஹார்ட்டின் ஷேப் போட்ட தங்க நாணயம் கொடுத்தார்கள். அதை வாங்கி நான் அவருக்கு கொடுக்க வைத்திருந்தேன். ஏனால் எனக்கு அவர் கொடுக்காததால் நான் சொல்லவில்லை உங்களுக்கு. ஏனால் இது அப்போது அவர் சொன்னார், இதெல்லாமா கொடுக்கணும், எப்படியும் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், 2 பேரும் சம்பந்தப்பட்டதானே, நான் வாங்கினா என்ன நீங்க வாங்கினா இல்லை, எல்லாம் ஒரே காசு தானே, நான் வாங்கி அதை வச்சிருக்கேன், இன்னைக்கும் அதை வச்சிருக்கேன். அந்த அது அது ஐசிஐசிஐ அப்போது என்ன செய்து, ஐசிஐசிஐ எஸ்பிஐன்னு தெரியல, ஐசிஐசிஐ என்று தான் நினைக்கிறேன். அப்போது ஹார்ட்டின் ரொம்ப சின்னதாக 5 கிராமுக்குள் இருக்கும், 4 கிராமோ 5 கிராமோ அவ்வளவுதான். அந்த ஹார்ட் சைன் போட்ட அந்த வடிவத்திலேயே தங்க நாணயம் இருக்கும். அந்த நாணயத்தை வந்து கொடுத்தார்கள். அதை நான் வாங்கினேன். அப்போது எனக்கு அந்த ஆராய்ச்சி படிப்புக்காக கொடுக்கப்படும் உதவித்தொகை இருக்கும் அல்லவா, ஊக்கத்தொகை, அதில் நான் காசு வைத்திருந்தேன். அதனால் வாங்கி கொடுத்தேன். அப்போது நான் PhD படித்து கொண்டிருந்தேன். அதனால் நான் கொடுக்காமலெல்லாம் இல்லை, நமக்கு வாக்கப்பட்டது அப்படிதான். இப்போது எப்படி இருக்குது என்றால் நம்மளுடைய மனநிலைமை, நீ எனக்கு ரோசாப்பூலாம் வாங்க வேணாம், அதுக்கு ஒரு வேளை ஃபேமிலி ட்ரே பிரியாணி பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னா 3 வேளை சாப்பாடு மிச்சமாச்சு, இன்னைக்கு நான் சமைக்காமையாவது இருப்பேங்கிற காலகட்டத்துக்கு உந்த தள்ளு விட்டோம். அதனால் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் காலம் மாற மாற நம்முடைய காதலும் காதலுக்கான கடமைகளும் மாறத்தான் செய்கிறது. அன்று எனக்கு ரோசாப்பு கொடுத்திருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இப்போது ரோஸை விட ஒரு பிரியாணி ட்ரை வாங்கிட்டு வந்தால் 2 வேளை சமைக்க வேண்டாம் என்பது மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. அதனால் காதலர் தினம் இப்படித்தான் செல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லி வாய்ப்புக்கு வாழ்க்கையில பதிவு பண்ணிட்டேங்க, நான் கொடுத்துருங்க. ஓகே, நன்றி. இன்றைக்கு 4 சுற்று நடந்திருப்பதால் எப்படி வாக்கெடுப்பு வைக்கலாம்? இந்த சுற்றில் பேசியவர்களுக்கு சிறந்த, அதாவது பேச்சாளர்களுக்கு வாக்கையும், 4 சுற்றில் நடத்திய உடனடி பேச்சு நடத்தியவர்களுக்கான ஒரு வாக்கும் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? மற்றவர்கள் ஆராய்ச்சியாளர் எப்படி விருப்பப்படுகிறாரோ அப்படி செய்து விடலாம். இது குழுவின் தலைவர் வருகை தந்ததற்கே வாழ்த்துக்கள் சொல்லி அவர்களுக்கு விருதை அளித்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அனைவருமே வெற்றியாளர்கள் என்று சொல்கிறீர்களா? அனைவருமே வெற்றியாளர்கள், எனக்கு அங்கதான் தோன்றுகிறது. இல்லை என்றால் இப்படி செய்வோம், வாக்கெடுப்பை போடுவோம். என்னவென்றால் இந்த சுற்றுக்கான உங்களுடைய சிறந்த பேச்சாளர்களையும் 4 பேர் இன்று சுற்று நடத்தியிருக்கிறோம். மோகன்ராஜ் அவர்கள், பவானி அவர்கள், ஜெயபிரகாஷ் அவர்கள், வித்யாலட்சுமி அவர்கள். அதில் யார் சிறந்த உடனடி பேச்சை நெறியாள்கை செய்தார் என்று தேர்ந்தெடுத்தும் அனுப்பினீர்கள் என்றால் 2 வாக்குகள் வரும். நன்றி. அப்படியே செய்துவிடலாம். நீங்கள் முதல் 2வது என்று சொல்லிவிட்டீர்களா என்றால் நாங்கள் எண்கள் மட்டும் அனுப்பிவிடுவோம். முதல் இந்த சுற்றுக்கு பவானி வைத்த சுற்றுக்கு மட்டும் வாக்கு கொடுத்தால் கூட போதும். ஏனால் அதுதானே நாம் திட்டம் செய்த உடனடி பேச்சின் தலைப்பல்லவா. அதனால் நீங்கள் அதற்கு வாக்குகளும் 4 திட்டமிட்ட பேச்சு நெறியாள்கை, உடனடி பேச்சு நெறியாள்கையில் இருந்து ஒரு சிறந்த நெறியாள்கை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். இது 2 போதும் என்று நினைக்கிறேன். முதல் பெயர் இந்த சுற்றுக்கு சிறந்த பேச்சாளர், 2வது பெயர் சிறந்த நெறியாளர். உடனடி பேச்சு. நன்றி, நன்றி. அதையும் எனக்கே அனுப்பி வையுங்கள், நான் வந்து உங்களுக்கு வாக்கெடுத்து அனுப்பி வைக்கிறேன். அடுத்து நம்முடைய பொது மதிப்பீட்டாளர் மெய்நிகர் மேடை எடுத்துக்கொள்வார். நீங்கள் வாக்கை அளித்துவிட்டு மோகன்ராஜ் அவர்களை நீங்கள் பொது மதிப்பீடை தொடங்கலாம். சிலர் நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இன்றைய கூட்டம் குறைவான நபர்கள் இருந்தாலும் நிறைவான அமர்வாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். உடனடியாக தலைப்புகளை கொண்டு வந்து வித்யாலட்சுமி, ஜெயபிரகாஷ், பவானி அனைவருமே அருமையான உடனடி பேச்சை நடத்தினார்கள். இன்றைய பேச்சில் வார்த்தைகள்
நாம் குறிப்பிடாததால் அத்தகைய வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தவில்லை. எனக்கு பட் என்று 2 முறை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது தோன்றியது. அனிதா அவர்கள் அடிக்கடி ஏனால் என்று ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். அது ஏனென்றாலா, அது அது என்ன எனக்கு புரிகிறது என்னவென்று, அந்த வார்த்தைக்கு எனக்கு அடிக்கடி வந்து மதுரை என் மனதில் வழக்குப்படி ஏனென்றால் என்பது ஏனால் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுதான் அந்த ஓ, வழக்கில் வந்துவிடும். ஏனென்றால் என்பதுதான் ஏனால். அது அது எனக்கு பதிந்திருந்தது. ஏனா அதை தவிர என்ன, ஏனா சொல்லுங்களேன். இதுதான் அந்த ஏனென்றால்ங்கிறது என்பது மருவி ஏனால்னு வந்துவிடும். ஏன்னா என்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஏனால் என்பது புதுசாக இருந்தது. ஈனால் என்பது சில சில பகுதியினர்களுக்காக, சில வகுப்பினர்களுக்காக சொல்லப்படுவது. இங்கே மதுரையில் என்ன ஆகும் என்றால், அது ஏனால் என்றே வரும். ஏனா என்று வராது. ஏனால் அப்படி என்றே ஏனால் சொல்லுவார்கள். அது அது வழக்கு, வட்டார வழக்கு. வட்டார வழக்கு. நன்றி. மிக அருமையாக இருந்தது அத்துணை அஹ், உடனடி பேச்சுக்களும். அதே போல் உடனடி அதனால் பேச்சு என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அப்படி என்றுபார்கள். ஏனால், எதனால், அது எல்லாம் என்று ஆனால் ஆனால், ஏனால் இது என்று அங்க மதுரையில் இந்த மாதிரி வழக்கு இருக்கும். அதில் தவறு எதுவும் இல்லை, தெரிந்து கொண்டோம். இனி மதுரை வட்டார வழக்கை ஏனால் நானும் தெரிந்து கொண்டேன். இனிமேல் அதை உபயோகப்படுத்த வேண்டியதுதான். உடனடி பேச்சையே நாம் திட்டமிட்ட பேச்சு போல் நடத்தி இருந்திருக்கலாம் என்று. அத்துணை செழிப்பும் நிறுத்த முடியாத அளவிற்கு நேரம் கடந்தும் பேசிக் கொண்டிருந்தோம். அருமையாக இருந்தது, சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்த கூட்டத்திற்கு 114வது கூட்டத்திற்கு 5 நபர்கள் தான் வந்திருக்கிறோம். அடுத்த கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் அனைவரும் வருவார்கள் என்று எதிர்பார்ப்போம். மிக அருமையாக இன்றைய கூட்டம் நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மெய்நிகர் மேடை உங்களுடைய வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி மோகன்ராஜ் அவர்களே. இன்று ஒரு வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவரும் முறை வைத்துக் கொண்டு உடனடி பேச்சை சிறப்பாக செய்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய கூட்டம் சிறப்பாகவே இருந்தது. எனவே என்னுடைய நெறியாளர் பணியை நிறைவு செய்வதற்கு முன்பாக வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளரை அழைத்துவிட்டு அதன் பின் உதவி தலைவரிடம் மேடை ஒப்படைக்கப்படும். இன்று சிறந்த உடனடி பேச்சின் பேச்சாளர்களாக மோகன்ராஜ் அவர்களையும் அனிதா அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக அதை நெறியாள்கை செய்த உடனடி பேச்சு நெறியாள்கையில் மோகன்ராஜ் அவர்கள், வித்யா அவர்கள், பவானி 3 பேரையுமே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஜேபி அவர்களையும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எப்படி என்று தெரியவில்லை. எல்லோருமே சம மதிப்பெண்கள் பெற்று 1-1 என்று வருகிறது என்று நினைக்கிறேன். அப்படி வந்துள்ளது. 4 நெறியாளர்களுமே வந்திருக்கிறார்கள் அந்ததில். பவானி அவர்கள் பாவம் பின்னால் வந்ததால், மோகன் அவர்கள் இருக்கும்போதே வந்ததால் அவர்களுக்கு தடுமாற்றம் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றபடி எல்லோருமே சிறப்பாகவே இன்று பண்ணியிருக்கிறேன். அவ்வளவுதான் இன்றைய வெற்றி கோப்பாளர்களுக்கான அறிவிப்பு. நன்றி. மிக்க நன்றி. 114வது அமர்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. பதிவை நிறுத்திக் கொள்ளலாமா? இந்த கூட்டத்தை அடுத்த கூட்டம் வரை ஒத்தி வைக்கிறேன். பதிவை நிறுத்திக் கொள்ளலாம்.